ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைஸ் அரே மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். ஸோ இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைல்ஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ் மோகன்லால், சுஷ்மிதா பட் அண்ட் கிபின் கோபிநாத் இவங்கலாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டோ சேவியர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் ராகுல் சதாசிவம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூதகாலம், பிரம்மயுகம் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவிஸ்லாம் டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர். ஸோ அந்த ரெண்டு படமே பிரமாதமாக இருக்கும். ஸோ அதனால நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்தோட ட்ரைலரை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். வந்தப்ப ஸோ ட்ரைலருமே ரொம்ப நல்லா மிரட்டலாக இருந்தது. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த படம் நான் போய் பார்த்த படம் இது. ஸோ மெயினாக அந்த படத்தோட கதை நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் பிரணவ் மோகன்லால் அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன். ஸோ இங்கே வந்து சென்னையில் வந்து ஜாலியாக ஆஸ் யூஷுவல் ஒரு பிஸ்னஸ் மேனோட பசங்க எப்படி இருப்பாங்க, ஒரு பெரிய பங்களாவில் ஸோ தனியாக குடிச்சிட்டு அட் சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கெட் டுகெதர் பார்ட்டின்னு பண்ணிட்டு ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை தான் பிரணவ் மோகன்லால் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. இந்த மாதிரி என்னன்னா பிரணவ் மோகன்லாலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஸோ கிணத்துல குதிச்சு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள கடைசியாக பார்க்க போகணுன்றதுக்காக அங்கே போய் அந்த வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டில் போய் சுற்றி பார்க்குறாரு. அந்த பொண்ணு இருந்த இடம், பெட்டு, அவங்க வீடு அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராரு. ஸோ வரும்போது இவரே அறியாமல் அங்கேருந்து ஒரு ஏர்பின் கிளிப்பை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்கள், இதுக்கு பின்னணி என்ன, ஸோ இதுக்கப்புறம் அவர் இதுலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் பிளாட் தான் இது. பிரணவ் மோகன்லால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. ஸோ படத்தில் ஒரு மாதிரி அந்த ஒரு பயம் கலந்து நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வருது. ஒரு ஹீரோ கேரக்டராக இருந்தாலும் ஸோ எந்நேரமும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு பதற்றம், ஒரு டவுட் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப பிரமாதமாக அவரோட ஃபேஸில் இருக்க அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபியர், ஒவ்வொரு அந்த ஜம்ஸ்கேர் மூமெண்ட்டில் அவருடைய ஃபியராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிரமாதமாக இருந்தது. அவரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நீட்டாக அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருந்தாரு. செமையாக இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா பட் அவங்க இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு பேரா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் 2-3 சீன் தான் அவங்க வராங்க. பட் அவங்க வர சீனுமே கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி கிபின் கோபிநாத் அவரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. இவருக்கு பிரணவ் மோகன்லாலுக்கு சப்போர்ட்டாக ஒரு ரோல் வருது. ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது அவரோட கேரக்டருமே. ஸோ படம் ஃபுல்லாமே த்ரூ அவுட் த மூவி அவர் வராரு. ஸோ அவரது கொஞ்சம் வந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண கூட ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி தான் வருது. ஸோ பிரணவ் மோகன்லாலுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தார் அவருமே. அதே மாதிரி வந்து அருண் அஜித்குமார் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து தம்பியாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரும் படத்தில் ஒரு 2-3 சீன் தான் வராது. பட் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ரொம்ப நேச்சுரலாக அவரோட அந்த அந்த ஒரு இன்னசென்ட்டான ஆக்டிங் ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து ஜெயா குரூப் அவங்க இந்த படத்தில் வந்து ஸோ ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. படத்துலேயே அவங்க மொத்தமாக 2-3 சீன் தான் வருவாங்க. பட் வர சீன் எல்லாமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும். நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி ஷைன்தாம் சக்கோ அவர் இந்த படத்தில் வந்து ஒரு கோஸ்ட்டாக வராரு. படம் பாருங்க தெரியும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவில் மட்டும் தான் அவரை காட்டுவாங்க. பட் அந்த கோஸ்ட் நமக்கு ஃபேஸை பார்த்தாலே அவரோட ஃபேஸான்னு தெரியாது. பட் ஸோ நான் ஆக்சுவலி நல்லா இருந்தது அந்த கேரக்டர். அதே மாதிரி கிறிஸ்டோ சேவியர் அவரோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். மெயினாக அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க் தான். பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதமாக போட்டிருக்காரு படத்தில். ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் சென்டர் சீட்டில் கொஞ்சம் பின்னாடியில் வந்து ஒரு 3 ரூபா முன்னாடி உட்காந்து பாருங்க, செம்மையாக ஃபீல் பண்ணலாம் அவரோட சவுண்ட் எஃபெக்ட்டை. ரொம்ப நமக்கு வந்து லைவாக நம்ம அந்த பிளேஸில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப பயமாகவும் இருந்தது. மெயினாக சவுண்ட் டிசைன் ஒர்க் டீம்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்க்கும்போது தெரியுது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ப்ளஸ் சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நம்ம அந்த ஒரு லைவ் லொக்கேஷனில் இருக்க மாதிரி கொஞ்சம் பயத்தை மூட்டுற மாதிரி தான் இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷெஷ்னத் ஜலால் அவர் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பங்களாக்குள்ள சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே அவ்வளோ நீட்டாக வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்காகவும் ரொம்ப பெருசாக ஓவராக ஹாஹா ஓன்னு ஒரு மாதிரி இந்த ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய பேய் படத்தில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ஒரு சினிமாட்டோகிராஃபி இருந்தது. லைக் இது இந்த ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்பெஷலே அதுதான். ரொம்ப நேச்சுரலாக ஒரு லைவாக இப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டிஏ ஒர்க் ஆகட்டும் எல்லாமே செம்மையாக இருந்தது. அதே மாதிரி வந்து ஷைஃபிக் முகமது அலியோட எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் சொல்லுவேன். 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த கட் பண்ணியிருந்தாரு. படத்தில் என்னதான் ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரியான படத்தோட சீன்ஸ் இருந்தாலுமே பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பாக வந்து படத்தை எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒவ்வொரு கட்ஸுமே ரொம்ப நல்லா ஆடியன்ஸ்க்கு புரியுதா மாதிரியும் சிம்பிளாகவும் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது அவரோட எடிட்டிங்கும். அதே மாதிரி மெயினாக ராகுல் சதாசிவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட 2 படம் முன்னாடி பண்ண படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து மெயினாக பிரம்மயுகம் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அந்த மம்முட்டி படம் அதுவும் நான் என்னோட இந்த சேனல்லே வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளி ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து பூதகாலம் அதுவும் இந்த சேனலில் நான் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதுவும் ஒரு தரமான ஒரு படம் வருது அப்படின்ற போது இந்த படம் இந்த ட்ரைலர்லாம் பார்த்தோன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. சரி அவர் என்ன மாதிரி படம் எடுத்துக்க போகிறாரு, ஏன்னா ஒரு நல்ல எனக்கு இந்த மாதிரியான த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஜானர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படமும் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஜானர் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்றது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
மெயினாக அந்த படத்தோட அந்த ஒரு கோர் ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா வந்து ஸ்டோரி இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்டோரின்னு தெரிஞ்சு போச்சு. பட் அது ஸ்க்ரீன் பிளேல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 3-4 ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. நமக்கு இந்த மற்ற பேய் படத்தில் வர மாதிரிலாம் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் கதையை வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும். பட் நம்ம அந்த ஒரு கேரக்டராகவே நம்ம உள்ள போய் உட்காந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். இப்போ இந்த நார்மலான இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் அந்த படம் வந்து பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து இது ஒரு மிக்ஸ்டான ஒரு ஒப்பீனியன் இருக்கும்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த மாதிரியான படங்களை வந்து ரொம்ப வந்து லைக் இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல அந்த ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ளஸ் நம்ம அந்த ஒரு கேரக்டராகவே உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகிற மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்துருக்கீங்க. பட் இந்த மாதிரியான நம்ம ரீஜனல் படங்கள்ல வந்து ஒரு சில படங்கள் தான் இந்த மாதிரி வருது. பட் அதில் இதுவும் ஒரு படம் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு படம். ஸோ என்னதான் உள்ளுக்குள்ள இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாத இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் படமே நம்ப முடியாத விஷயங்கள் நிறையா இருந்தாலும் ரொம்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருந்தது. ஸோ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தார் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பேய்ன்றது உங்ககிட்ட கண்ணு முன்னாடியே காட்டவே இல்லை. பட் அது உங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் ப்ரெசன்ஸ் வர மாதிரி அவரோட ரைட்டிங் இருந்தது. செம்மையாக அவ்வளோ நீட்டாக கொண்டு போய் இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக அவர் ஒரே கேரக்டர் பிரணவ் மோகன்லாலே சுற்றி அந்த கேரக்டர் அந்த சீன்ஸ் எல்லாமே போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். தென் செகண்ட் ஹாஃப் இது யாருன்றது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கே ஒரு சில இடங்களில் படம் எனக்கு சரி கொஞ்சம் தோய்வடைகிற மாதிரி இருந்தது, சின்ன லேக் இருந்தது. மற்றபடி திரும்பி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு வச்ச அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு உண்மையிலே நல்லா இருந்தது. லைக் அந்த இடத்துலயும் ஒரு 2-3 ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் இருந்தது நான் பார்த்தது நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம் தான் இந்த படம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் பொறுமையாக போனாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்க உள்ளே போகும்போது நீங்கள் அந்த ஒரு கேரக்டராக நானும் இந்த வீட்டுக்குள்ள இருந்தால் எப்படி இருப்பேன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் போய் இந்த படத்தில் உட்காந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு படம். பட் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸாக காமனாக பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம் அது. கண்டிப்பாக வந்து ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச் இந்த படம். இப்போ நீங்கள் ஓடிடி வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாது இந்த படம். ஏன்னா இது வந்து பக்கா தியேட்டர் மெட்டீரியல். ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கூடிய ஒரு தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ஒப்பீனியன் கொடுப்பாங்க இந்த படத்துக்கு. ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்றது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு அபோவ் ஆவரேஜ் ஒரு ஸோ ஒரு வாட்ச் நல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம். நல்ல ஒரு தியேட்டரில் போய் பார்த்து ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த படம் சொல்லுவேன். ஸோ டைம் இருக்கும்போது போய் பாருங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. மெயினாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபைட் படம். ஏன்னா ஒரு சில கொடூரமான சீன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் படம் போய் பாருங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் படம் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். மெயினாக ரொம்ப நீங்கள் இந்த ஓவர் பேய் இந்த மாதிரியான ஜம்ஸ்கேர் மூமெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்து போகாதீங்க. ஏன்னா ஸோ படத்துக்குள்ளே ஒரு 3-4 இடத்துல தான் பேய் வரும். அதையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் அது. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு தரமான ஒரு படம் அது. ஸோ ராகுல் சதாசிவம் இந்த மாதிரியான நிறைய இந்த மாதிரியான நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் அவர் எடுத்து பண்ணணும். ஏன்னா அவர் இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லருக்கே ஒரு பேர் போன அவர் வரைக்கும் அவர் கெரியரில் எடுத்த 4 படம் இந்த படத்தோட சேர்த்து எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம்ஸ் தான். ஸோ இன்னொரு படமும் இதோட இன்னும் பெஸ்ட்டாகவே அவர் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.